வரன் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும். 25 ஆண்டுகளாக நம்பகமான சேவை. நேர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. இன்னைக்கு 250வது நாள இம்பர்ஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் தொடுது. அதுக்கு காரணம் நீங்க தான். இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நானே விகடன்ல தினம் காலையில ஓப்பனிங் பில்லுங்கிற ஷோ நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அது விகடன் பிளேல இனிமேட்டு நீங்க கேட்கலாம். விகடன் ஆப்ல விகடன் பிளேல போய் ஓப்பனிங் பில் காலையில டெலிகாஸ்ட் ஆகும். அதை நீங்க கேட்டு நிச்சயம் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 88 புள்ளிகள் சரிஞ்சு 25,453 நிறைவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 287 புள்ளிகள் சரிஞ்சு 83,409 நிறைவடைஞ்சிருக்கு. வாங்க நம்ம ஷோவோட ஹீரோ, நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு டீட்டெயிலா மார்க்கெட்டை பத்தியும் பேசிடுவோம். சார் வணக்கம். வணக்கம் சிவி சார். இன்னைக்கு ரொம்ப நமக்கு ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட். இம்பர்ஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் ஆரம்பிச்சு இன்னோட 250வது நாள் சார். பிரமாதம். வாழ்த்துக்கள். நம்ம என்டையர் விகடன் டீம், ஐபிஎஸ் ஃபைனான்ஸ் இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம நேயர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. நிச்சயம் சார். இந்த ஷோ வெற்றி அடைறதுக்கான காரணம், முழுமுதற் காரணம் நீங்க தான் சார். நிச்சயம் நம்முடைய வாசகர்கள், நேயர்கள். அதை நான் முதல்ல சொல்லிடுறேன். நிச்சயம் சார். நம்ம நேயர்கள் கொடுக்குற சப்போர்ட், அதை நம்ம நேயர்களுக்கு என்ன தேவைங்கிறத தினம் நீங்க புரிஞ்சுக்கிட்டு, அது முக்கியமான கேள்விகள்லாம் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு நீங்க சொன்ன பதிலா இருக்கட்டும், எப்பவுமே கான்சியஸா இருக்கணும் அப்படிங்கறத அந்த தன்மையா இருக்கட்டும், எல்லாமே உங்ககிட்ட கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு சார். தினம் நிறைய கத்துக்கிட்டு இருக்கோம். நேர்கள் சார்பாகவும் விடன் சார்பாகவும் ரொம்ப தேங்க்யூ சோ மச் சார். ரொம்ப நன்றி. எஸ் சார். இன்னைக்கு மார்க்கெட்டை பாக்குறதுக்கு முன்னாடி சார் ஒரு வீடியோ பயங்கரமா சோசியல் மீடியால ஷேர் ஆகிட்டு இருக்கு. எஃப்எம்ஏ சொல்லிட்டாங்க இந்த ஸ்கீம்ல நான் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு. பயங்கரமான ஃபார்வர்ட் சார் அது. ஆமா, அருமையான ஸ்கீம் இருக்குது. அது ஸ்கீமா இருக்கு. நீங்க முதலீடு பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைச்சேன். ஆல்ரெடி போல இருக்கு சார். நீங்க தான் சார் என்னுடைய ஃபேமிலி ஃபினான்ஸ் டாக்டர். செய்ய மாட்டேன் சார். என் பேர்ல ஏதாவது வீடியோ போட்டு போறாங்க. இப்போ அது நிதி அமைச்சருடைய புகைப்படத்தை, வீடியோவை தவறா பயன்படுத்தி அவருடைய குரல் மாதிரியா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி ஒரு வீடியோ வர்றதா எனக்கு தகவல் வந்தது. எங்க ஊர் பக்கம்ல நிறைய பேர் அதனுடைய ஸ்னாப்ஸ் இதெல்லாம் கூட சொன்னாங்க, எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. சோ இது பாத்தீங்கன்னா அதை பார்த்துட்டு இது நல்ல ஸ்கீமா இருக்கு, ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமை பத்தி சொல்றாங்க, நீங்க பார்த்துட்டு அட்வைஸ் பண்ணுங்க சார் அப்படி எல்லாம் கேக்குறாங்க. அப்படி எல்லாம் எந்த நிதி அமைச்சராவது சொல்லுவாங்களா இது நல்ல முதலீட்டு திட்டம், இதுல போடுங்க அப்படின்னு? அது மாதிரி சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறது கூட அவங்களுக்கு தெரியல, அல்லது அவங்களுடைய ஒரு அதிக ஆர்வத்தினால ஏதோ ஒரு காரணத்துல அதுல இதாகிறாங்க. நிச்சயமா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நம்ம சென்ற வாரம் கூட நம்ம ஒரு சிறப்பு விருந்தினரை பேட்டி கண்டோம். நீங்க அந்த வீடியோ விரைவில் போடுவீங்கன்னு நினைக்கிறேன். அவரும் சொன்னாரு, பல பேர் சொல்லியிருக்காங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய சிஇஓஸ் பேர்ல எல்லாம் வருது, அதெல்லாம் தப்பு, அப்படிலாம் அவங்க எதுவுமே கொடுக்கறது கிடையாது. அந்த மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க. அதனால ஒரு தடவைக்கு 2 தடவை வெரிஃபை பண்ணிக்கங்க. எந்த லிங்கையாவது கிளிக் பண்ணி அதுலயாவது போய் மாட்டிக்காதீங்க. அதை தான் நம்ம சொல்ல முடியும். இன்னைக்கு மார்க்கெட் ஒரு அன்றாட ஏற்ற இறக்கம்னு இதை எடுத்துக்கலாமா சார்? அப்படிதான் பாக்குறேன். கன்சாலிடேஷன் ஃபேஸினுடைய அந்த புல்லிஷ் ட்ரெண்டினுடைய ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸா இருக்குது. ஏன்னா 88 புள்ளிகள் 100 புள்ளிகளுக்குள்ள ஒரு இறக்கம்ங்கிறதெல்லாம் ஒரு பெரிய ஃபாலா நம்ம எடுத்துக்க முடியாது. இன்னும் அந்த 25,100 150க்கு மேலதான் இருக்கு. 450ங்கிற லெவல்ல இருக்குது நிப்டி. சோ அதனால அதே மாதிரி அட்வான்ஸ் டிக்ளைன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1:1 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. லோயர் சர்க்கியூட்டை போல அப்பர் சர்க்கியூட் 2 மடங்கு அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு புல்லிஷ் மார்க்கெட்ல 52 வீக் லோ மாதிரி 52 வீக் ஹை 2 மடங்கு இருக்கு கிட்டத்தட்ட அப்படின்னு பாக்குறோம். இதெல்லாம் ஒரு பெரிய டிஃபரன்ஸா கிளாரிங்கா இருக்கதா நம்ம எடுத்துக்க முடியாது. இது அன்றாட ஏற்ற இறக்கத்தினுடைய ஒரு பகுதியா தான் பாக்குறேன். ஈவன் செக்டார்ஸ் பாத்தீங்கன்னா கூட நிப்டி 50, 100, 200, 500 பிராடர் மார்க்கெட் எல்லாமே இன்னைக்கு ஸ்லைட்லி வீக்கா இருந்தால் கூட செக்டார் வைஸ் பாத்தீங்கன்னா மிக்சடா இருக்குது. பைனான்சியல் சர்வீசஸ், பிஎஸ்யூ பேங்க், ரியாலிட்டி இதெல்லாமே இன்னைக்கு மிட் அண்ட் ஸ்மால் பைனான்சியல் சர்வீசஸ் எல்லாம் இன்னைக்கு இறக்கத்துல இருந்தது 1% கிட்ட. அதே சமயத்துல கன்சியூமர் டியூரபிள்ஸ், மெட்டல் செக்டார் இதெல்லாம் இன்னைக்கு ஏற்றத்துல இருந்தே பார்க்க முடிஞ்சது. ஸோ இட்ஸ் மிக்சட் பேக். ஒரு யூனிடைரக்ஷனலா மார்க்கெட் இல்ல, ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல இருக்கு அப்படிங்கறத தான் காட்டுகிறது. இதே நிலை தொடர்ந்து நீடிக்குமா சார்? இல்ல ஏதாவது பெரிய ஒரு ஏற்ற இறக்கம் நம்ம நம்பலாமா வரும் வாரங்கள்ல, வரும் நாட்கள்ல? எனக்கு தெரிந்து சந்தை டெக்னிக்கலி புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருக்கு. ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கா இருந்தா கூட வேல்யூவேஷன் ஆங்கிள் இந்த வேல்யூவேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்குமோங்கிற எண்ணம் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பல இண்டிகேட்டர்ஸ் நான் தொடர்ந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரதை நீங்க பாத்துருப்பீங்க. உதாரணமாக ஒரு இண்டிகேட்டர் நான் சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி கூட நேற்று பாத்துருப்பீங்க. ஜிஎஸ்டி புள்ளி விவரம் நம்ம பகிர்ந்துகிட்டோம். அது ஸ்லைட்டா குறைய ஆரம்பிச்சிருக்குங்கிறத பார்த்தோம். 2 லட்சம் கோடியிலிருந்து 1,85,000 கோடி அப்படிங்கிறத. இன்ஃபேக்ட் அதுல ஒரு சுவாரஸ்யமான டேட்டா ஒண்ணு பார்த்தேன். மகாராஷ்டிரா 31,530 கோடி, அதற்கடுத்து கர்நாடகா 14,299 கோடி ஜிஎஸ்டி கலெக்ஷன்ல. மூன்றாவது நமது மாநிலம் தமிழ்நாடு 12,230 கோடி, அதற்கு அடுத்து குஜராத் 11,737 கோடி, அப்புறம் டெல்லி, அதற்கு பிறகு ஹரியானா வருது, அப்புறம் உத்தரப்பிரதேஷ், அப்புறம் வெஸ்ட் பெங்கால், தெலுங்கானா, ஒடிசா, ராஜஸ்தான் இதெல்லாம் கீழே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். டாப் 5ல அல்லது டாப் 3ல தமிழ்நாடு இருக்குங்கிறத நான் பார்த்தேன். இது பட் நம்ம கமிங் டு த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்
விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் ஸ்டேக் சேல்ஸ் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. இப்ப இன்னைக்கு கூட பார்த்தேன், நைகா ப்ரொமோட்டர்ல அந்த ஏர்லி இன்வெஸ்டர்னு சொல்லுவோம் இல்லையா, நைகால பங்கு வெளியிடுவதற்கு முன்பு ஆரம்ப காலகட்டங்களில் முதலீடு செய்த பங்கா ஃபேமிலின்னு இருக்காங்க. ஹரீந்தர் பால் பங்கா, ஹரி பங்கான்னு சொல்லுவாங்க. அவருடைய பங்குகள்ல ஒரு கணிசமான பகுதியை கிட்டத்தட்ட 2% சொல்றாங்க. அதை விற்பதற்கு அவர் திட்டமிடுப்பதாக செய்திகள் வந்திருக்கு. 16 மில்லியன் ஷேர் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. இதை வந்து இன்னைக்கு இது நடக்கும் அப்படின்னு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது டு செல் அப்படின்னு. இதனுடைய மதிப்பு பாத்தீங்கன்னா $150 மில்லியன். ஓகே, $150 மில்லியன் இது வந்து 211 ரூபாய் இருக்கு கிட்டத்தட்ட. இதனுடைய இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னால நான் சொன்னதனுடைய ஒரு கன்சாலிடேட்டடா ஒரு டேட்டா கொடுக்குறேன், ஒரு இன்ஃபர்மேஷன். இன்னைக்கு மின்ட்ங்கிற ஆங்கிலத்தை செய்தித்தாள்ல வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம், ப்ரோமோட்டர் ஸ்டேக் சேல் சர்ச் 7-fold in Q1. அதாவது இந்த முதலாம் காலாண்டுல 7 மடங்காக அதிகரித்திருக்கிறது ப்ரோமோட்டர் சேல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப இதுல 2 எடுத்துக்கலாம். ஒன்னு ஆஃபர் ஃபார் சேல், அது வந்து பங்கு சந்தையில பங்குகளை வெளியிட்டு விற்கிறாங்க அவங்க. இன்னொன்னு இரண்டாம் கட்ட சந்தையில பல்க் டீலாவோ பிளாக் டீலாவோ போடுறது. நம்ம முன்னாலே பேசியிருக்கோம், பல்க் டீல்னா என்ன, பிளாக் டீல்னா என்ன, நம்மளுடைய சனிக்கிழமை கேள்வி பதில பேசியிருக்கோம். ஓகே, இந்த ஆஃபர் ஃபார் சேல்ல பாத்தீங்கன்னா போன வருஷம் முதலாம் காலாண்டு, அதாவது ஏப்ரல் இருந்து மே மாசம் வரைக்கும், ஜூன் மாசம் வரைக்கும் இருக்கக்கூடியதுல 325 கோடிக்கு ஆஃபர் ஃபார் சேல். இந்த வருஷம் அதே முதலாம் காலாண்டு 8284 கோடிக்கு பங்குகளை வித்திருக்காங்க ப்ரோமோட்டர்ஸ். 325 கோடி எங்க, 8284 கோடி எங்க. ரெண்டாவது புள்ளி வரும் போன வருஷம் கடைசியில், அதாவது ஜனவரி மாதம் துவங்கி, அதாவது 2025ஆம் ஆண்டு 4ஆம் காலாண்டு, அதுல பாத்தீங்கன்னா 4ஆம் காலாண்டுல பாத்தீங்கன்னா 4898 கோடி வித்திருக்காங்க. 4898 கோடிக்கு நிகராக இப்ப இந்த காலாண்டுல பார்த்தா 8284, 7 மடங்கு. போன ஆண்டு இதே காலகட்டத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் பல மடங்கு. சோ இது வந்து ஆஃபர் ஃபார் சேல். இதே மாதிரி பல்க் டீல் பிளாக் டீல் பாத்தீங்கன்னா வந்து போன வருஷம் 37,000 கோடி வித்திருக்காங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா வந்து 60,900 கோடி அளவுக்கு பங்குகளை பிளாக் டீல்ல ப்ரோமோட்டர்ஸ் சேர்ந்தவர்களோ வித்திருக்காங்க. போன வருஷம் எவ்வளவு வித்தாங்களோ மொத்த வருஷத்துல வித்ததை போல இப்ப 65% இந்த முதல் காலாண்டுலயே வித்து முடிச்சிட்டதா, முதல் அரையாண்டுல வித்து முடிச்சிட்டதா சொல்றாங்க. சோ இது வந்து ரொம்ப கவனத்துல கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். சந்தையினுடைய போக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கல்ல, விலை ஏன் வேல்யூவேஷன் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறதுக்கு இபிஎஸ், நிப்டியினுடைய ஏர்னிங் பெர் ஷேர், பங்கு ஒன்று ஈட்டக்கூடிய லாபம், அதனுடைய புத்தக மதிப்பை போல் எத்தனை மடங்கு வணிகமாகிறது, இதெல்லாம் தவிர்த்து அந்த நிறுவனத்தினுடைய ப்ரோமோட்டர்ஸ்லயே அவங்களே ஒரு பகுதியை வந்து இண்டிகோ வித்ததை பார்த்தோம். அதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு இந்த எண்ணம் வந்து இன்னும் வலுப்பெறுகிறது. அதாவது இதனாலதான் என்ன வருதுன்னு இல்லை, இது இன்னும் வலுப்பெறுகிறது பாக்குறேன். சோ அதனால மார்க்கெட் ஓரளவு பீக்ல தான் இருக்கு. இது பெரும்பாலும் சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல தான் இருக்கும். பட் நிறைய சப்ளை வேற இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. நான் பார்த்தோம், நம்ம போன வாரம் 12 எஸ்எம்இ அண்ட் இது சேர்த்தா 17 ஐபிஓஸ் வந்ததை பார்த்தோம். இன்னைக்கு அதெல்லாம் லிஸ்ட் ஆகுது. இன்னும் 1 மாசம் கழிச்சு, 1.5 மாசம் கழிச்சு பல ஆயிரம் கோடிகள் மதிப்புள்ள அந்த ப்ரீ ஐபிஓ, அந்த ப்ரோமோட்டர் இது இருக்கு இல்லையா, அந்த லாக்இன் பீரியட் உள்ளது, அந்த பங்குகள் ரிலீஸ் ஆகும். அப்ப அதெல்லாம் விற்பனைக்கு வரும். அப்ப சப்ளை இன்னும் அதிகமாகும் அடுத்த ஓரிரு மாதங்கள்ல. சோ சந்தை வந்து பெரிய அளவுல இதற்கு மேல் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவுன்னு நினைக்கிறேன். நம்ம சமீபத்தில் பார்த்த அந்த 26,600 650 அல்லது இன்னும் போனா ஒரு 100-150 புள்ளிகள் அதை விட அதிகமா 26,000 தொடுவதற்கு கொஞ்சம் கஷ்டப்படும் நான் நினைக்கிறேன். அதுதான். சோ the range will be between 25,100 to 25,600, probably maximum 26,000 கிட்ட போய் நிக்கலாம். அந்த பழைய இது தாண்டணும்னா அதற்கான உத்வேகத்திற்கு புள்ளி விவரங்கள் மேலும் வரணும்னு நான். ஓகே, இப்ப சந்தை வந்து ஓவர் வேல்யூன்னு சொல்றீங்களா சார்? உங்களுக்கு ஓகே, உங்களை பொறுத்திருக்க ஒரு இதான் கரெக்டா அப்படின்னா எந்த புள்ளி சொல்லுவீங்க சார்? 24,000 இல்ல 23,000? நம்ம நிச்சயம் பார்த்தோம் இல்லையா, அந்த ஒரு இப்ப இது வந்து ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் மாறிக்கிட்டே இருக்கு. இந்த காலாண்டிற்கான ஏர்னிங்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. இப்ப ரிசல்ட்ஸ் எல்லாம் இப்ப வந்து முடிஞ்சிருக்கு, அடுத்து வரப்போகுது. சோ இதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் லெவல் சொல்றதுங்கிறது. இது வந்து உதாரணமாக ஒரு 23,000, அதாவது அந்த பங்குச்சந்தையினுடைய பின்னு சொல்லுவோம், பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ. நிப்டியினுடைய பிஇ பாத்தீங்கன்னா 20க்கு கீழே இருந்தால் அது வந்து குறைவானது. இப்போ வந்து 25க்கு மேல இருக்குங்கிறது நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். சோ அந்த ஆங்கிள் இது எக்ஸ்பென்சிவ் இல்லைனாலும் அட்லீஸ்ட் டு ஸ்டார்ட் வித் இட் இஸ் ஃபுல்லி பிரைஸ்ட் அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கணும். பங்குச்சந்தை எப்படி இருக்கு சார்? கமாடிட்டி மார்க்கெட் எப்படி இருக்கு? கமாடிட்டிஸ் மார்க்கெட் வரைக்கும் பெரிய சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. எல்லாமே ஸ்லைட்லி பெட்டரா இருக்கு. க்ரூட் ஒரு 1% ஏறி இருக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல. மீண்டும் 66 தாண்டிடுச்சு. தங்கம் 3335 தாண்டிடுச்சு. வெள்ளி 36க்கு மேல ஸ்டெடியா இருக்கு. சோ மூணுமே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி உள்ளூர் சந்தையிலும் எம்சிஎக்ஸ்ல வந்து ஆன்லைன்ல ஆகஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் பாத்தீங்கன்னா 97,000க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு கோல்டு. சில்வர் வந்து செப்டம்பர் மந்த் கான்ட்ராக்ட் 1,07,000க்கு மேல, ரெண்டுமே பாசிட்டிவ் அப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் பெரிய பாசிட்டிவ்
பாசிட்டிவோ நெகட்டிவோ இல்ல, ஸ்லைட்லி பாசிட்டிவ். ஆனால் குரூட் வந்து 1% மேல ஏறி மீண்டும் 5700 ஜூலை மாத ஒப்பந்தம் 21ஆம் தேதி மெச்சூர் ஆகிறது. 1% மேல ஏறி இருக்கு குரூட். இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் 1% ஏறி இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. பட் இது வந்து இட்ஸ் ரேஞ்ச் பவுண்ட் கன்சாலிடேஷன் மோட். பங்குச்சந்தை மாதிரி தான் இங்கேயுமே ஒரு ரேஞ்ச் பவுண்டா கன்சாலிடேஷன் மோட்ல இப்போதைக்கு இருக்கு. அப்கோர்ஸ் 500% டூட்டி ட்ரம்ப் சொல்றதெல்லாம் நேற்று பேசியிருக்காரு, நீங்க பாத்திருப்பீங்க. இன்னைக்கு அதெல்லாம் வந்து வந்ததுன்னா எப்படி இருக்குங்கிறத நம்ம போக தான் அதான் யாரையோ ஒருத்தர் அம்பளுத்திட்டே இருக்காரு சார் ட்ரம்ப். நிச்சயமா இப்போ ஆனா இதற்கான கிரெடிட் ட்ரம்புக்கு நம்ம கொடுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா பேசியிருக்கிறவர் வந்து வேற ஒரு செனட்டர். அவர் ஏபிசி நியூஸ்க்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்கல, லின்சே கிரஹாம் அப்படிங்கிறவர் அவர் சொல்லியிருக்காரு வந்து இந்த மாதிரி இந்தியா சைனா உள்ளிட்ட நாடுகள் பாத்தீங்கன்னா வந்து 70% வந்து புட்டினுடைய ஆயில தான் வாங்குறாங்க. இதன் மூலமாக மறைமுகமாக உக்ரைன் மீதான சண்டைக்கு அவங்க வந்து உதவி செய்கிறார்கள். இப்படி என்ன விதமான ஒரு அப்ப இவ்வளவு நாள் இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருந்தது என்னன்னு தெரியல நமக்கு. இந்த வார் எக்யூப்மெண்ட்ஸ அந்த மிஷினரியை விற்கிறது யாரு, உலகத்துக்கே விற்கிறது யாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் இப்ப இந்தியா வந்து சப்போர்ட் பண்றதுனாலதான் வந்து இது நடக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனால என்ன சொல்லியிருக்காருன்னா லின்சே கிரஹாம் ஒரு 500% டேரிஃப் போடணும் உங்க ப்ராடக்ட், அமெரிக்காவுக்கு வரக்கூடிய ப்ராடக்ட் மேல 500% டேரிஃப் போடணும் அப்படின்னு ஒரு பில்லு நான் வந்து நாங்க கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து எக்கனாமிக் பங்கர் பஸ்டர் பில். அதுக்கு பேரு எக்கனாமிக் பங்கர் பஸ்டர் பில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பில்லை பத்தி பேசும்பொழுது அவரு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, இது நியாயமான கோரிக்கை, இது நிச்சயமா அதை கன்சிடர் பண்ணணும், இதை நாங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு அவரு வந்து அந்த மாதிரியான அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. ஐ வாஸ் பிளேயிங் வித் ஹிம் அப்படிங்கிறாரு. இட்ஸ் டைம் டு மூவ் யுவர் பில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இது வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கிட்டு போனோம், நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இது மாதிரி நடந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. முதல்ல நடக்குமான்னு பார்க்கணும். ஏன்னா கடந்த காலங்கள்ல புலி வருது கதையா பல விஷயங்கள் நடந்தது நம்ம பார்த்திருக்கோம். சிலது நடந்தது, நடக்கலைன்னு சொல்ல முடியாது. சிலது நடந்தது, சிலது மைல்டா இருந்தது, சில பேர் மாடரேட்டா இருந்தது, சிலது கொஞ்சம் அந்த மாதிரி இருந்து பிற தள்ளி போடப்பட்டது, இப்படி எல்லாம் பார்த்திருக்கோம். அதனாலதான் இதுவும் போகும்னு நான் நினைக்கிறேன் பெரும்பாலும். ஏன்னா அதெல்லாம் ஒரு அஃபோர்ட் பண்ற லெவல்ல அங்க இருக்கக்கூடிய பட்ஜெட்டரி டெபிசிட்டோ பல விஷயங்களோ அங்க இல்ல. நிதி நிலைமையோ அமெரிக்காவுடைய நிலைமை கூட அங்க அவ்வளவு கம்ஃபர்டபுளா இல்ல. அதனால அவ்வளவு தூரம் பண்ணுவாங்களா? அங்க விலைவாசி ஏறும், 500% டேரிஃப் போட்டா அங்க விலைவாசி ஏறும். அவங்களோட உற்பத்தி இது நம்பித்தான் இருக்காங்க இன்னமும் நம்மள. அப்படி இருக்கும் பொழுது எப்படி? சோ அது வந்து உடனடியா அது வந்து ஒரு வார்னிங் மாதிரி, ஒரு நெகோசியேஷன் பாயிண்ட் மாதிரி, பேரம் பேசுவதற்கு ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி அதை வச்சுக்கிறாங்கன்னு தான் நான் அதை பாக்குறேனே தவிர அதற்குமே அது நிச்சயம் அதுக்கு ஒரு சின்ன எஃபெக்ட் இருக்கும், இல்லாமல்லாம் இருக்காது. பட் அதற்கு மேல் அதை நம்ம பார்க்க வேண்டியது இல்லை. ஆக்சுவலாவே அது வருமானம்லாம் அதுக்கு ரொம்ப ரொம்ப ரிமோட் சான்ஸ். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அறிவிப்பு வந்தா கூட அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் டேட்டை பார்த்துட்டு தான் நான் நம்புவேன். அது வரைக்கும் அதை நம்ப மாட்டேன். ஆப்டிமிஸ்டிக்கா பேசுறீங்க சார், அதுவே ரொம்ப பிடிச்சிருக்கு சார் எங்களுக்கு. இல்ல அது அவர் மேல வச்சிருக்கேன் நம்பிக்கை. அவரை நம்புறேன், கைவிட மாட்டேன். சிறப்புங்க சார். வேற ஏதாவது சிறப்பு செய்தி இருக்குங்களா சார்? நிறைய விஷயங்கள். இன்னைக்கு ஒண்ணு கரன்சி பாத்தீங்கன்னா டாலர் ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதற்கு காரணம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல டாலர் இண்டெக்ஸ் வந்து 97க்கு கீழே இருந்தது இல்லையா, திரும்ப 97 தொட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு ஸ்மால் ரெக்கவரி அங்க இருக்கிறத பார்க்க முடிகிறது. அதனால இங்கேயும் ஒரு சின்ன ரெக்கவரி, ஒரு 8 பைசா 9 பைசா ஏறி இருக்கு. 85.72 வந்திருக்கு. நேற்று 85.6க்கு 60 கிட்ட 62 கிட்ட இருந்தது, ஏறி இருக்கு ஸ்லைட்டா, அவ்வளவுதான். அது தவிர ஆனா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த சில நாட்களாக நாம் திரும்ப பேசிக்கிட்டு வந்த ஒரு விஷயம், HDB ஃபைனான்சியல் சர்வீசஸோட IPO, அந்த புதிய பங்கு வெளியீடு அண்ட் ஆஃபர் ஃபார் சேல், அது வெற்றிகரமா முடிவடைஞ்சதை பார்த்தோம் போன வாரம். இன்று அது பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்ட உடனேயே அது வந்து அது 740 ரூபாய் பங்கு ஒன்றின் விலைன்னு தான் வெளியிட்டாங்க. புதிய பங்கு வெளியீடுங்கிறது அல்லது ஆஃபர் ஃபார் சேல்ல அது 835 ரூபாய்க்கு BSEல ஓபன் ஆனிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 13% வந்து பிரீமியத்துல தான் அது ஓபன் ஆனிச்சு. அதற்கு பிறகு 850 850 ரூபாய் வெளியிடப்பட்ட விலையை விட 100 ரூபாய்க்கு மேல் அதிகரித்து போனது. லோ 827 ரூபாய்க்கு 50 பைசாக்கு வந்தது. முடிவடையும் பொழுது 841 ரூபாயை ஒட்டி முடிவடைஞ்சிருக்கு. வெளியிடப்பட்ட விலையை விட சரியாக 100 ரூபாய்க்கு மேல் அதிகமாகத்தான் இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்குங்கிறத பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 14% வெளியிடப்பட்ட விலையை விட பிரீமியம். மார்க்கெட் புல்லிஷா இருக்கிறதுனால இது நடந்ததா தான் நான் நினைக்கிறேன். இல்லைன்னா அது வெளியிடப்பட்ட விலை வந்து ஓரளவு ஃபேர் பிரைஸா தான் கருதப்பட்டது சந்தையால். அதுக்கு மேல வந்து ஒரு சின்ன பிரீமியம் இருக்குங்கிறதும் எதிர்பார்க்கப்பட்டது. பட் இவ்வளவு தூரம் இருக்குங்கிறது வந்து எதிர்பார்க்கப்பட்டதா நான் நினைக்கல. பட் வந்திருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். அது மட்டுமல்ல, நேற்று பங்குலிடப்பட்ட பல பங்குகளுடைய நிறுவனங்கள் வந்து நேற்றே வந்து புல்லிஷா தான் லிஸ்ட் ஆனிச்சு. அது இன்னைக்கும் கூட ஒரு கரெக்ஷன் ஆனா கூட இஷ்யூ பிரைஸை விட பாசிட்டிவா இருக்கிறத பாக்குறோம்.
பண்றோம். இன்னைக்கு கூட ஒரு மெயின் லைன் ஐபிஓ கிரிசாக் அப்படின்னு ஒரு கிரிசாக் லிமிடெட்னு ஒரு ஐபிஓ வந்து இன்னைக்கு துவங்கி நாளை மறுநாள் முடிவடைகிறது. அவங்க எதிர்பார்த்தது போல 22% அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்திருக்கு. அதுக்கு மேல நாளை மறுநாள் தான் தெரியும். பட் எஸ்எம்இ ஐபிஓ இன்னைக்கு ஒரு 5 ஐபிஓ முடிவடைகிறது. 5மே அவர்கள் எதிர்பார்த்ததுக்கு மேல் வெற்றியை தந்திருக்கிறது. அவர்கள் எதிர்பார்த்ததுக்கு மேல் வந்து பணம் வசூலாகி இருக்கிறது. நார்மலா புல்லிஷ் மார்க்கெட்டினுடைய ஒரு ட்ரெண்ட்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த வாரம் பட்டியலிடப்படும் பொழுது மார்க்கெட் இதே ட்ரெண்ட்ல இருந்தா இதெல்லாம் கூட பிரீமியத்துல வந்தாலும் வரலாம், சொல்றதுக்கு இல்ல, நம்ம ஒன்னும் சொல்ல முடியாது. மார்க்கெட் கரெக்ஷன் ஆனா அதற்கு தகுந்த மாதிரி வரும். மார்க்கெட்டுக்கு எதிராக போகக்கூடிய பங்குகளும் சில சமயங்கள் இருக்கும். இது ஒரு விஷயம். HDB பத்தி பேசும்பொழுது இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும். இதே மாதிரி சந்தையில் மிக அதிக ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடியது NSE வெளியீடு, NSDL வெளியீடு, அது மாதிரி ரொம்ப முக்கியமா ICICI Prudential AM அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, இவங்களுடைய அவங்க வந்து ஒரு இதுக்கு அனுமதி கேட்டு, புதிய பங்கு வெளியீடுக்கு அனுமதி கேட்டு கிட்டத்தட்ட 10,000 கோடி கிட்ட வெளியிட போறதாக சொல்லப்படுகிறது. நீண்ட நெடுங்காலமாக ICICI Prudential AMC சந்தையில் இருந்து வருகிறது. நம்ம ஊரில் இருந்து, நம்ம ஊரை சேர்ந்த நரேன்லாம் அதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து. சோ அதனால இது வந்து ரொம்ப அதிக கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு வேல்யூவேஷன் கரெக்ட், என்ன வேல்யூவேஷனுக்கு வர போறாங்க, என்ன பிரைஸ்னா நமக்கு தெரியல, அதெல்லாம் கரெக்டா தப்பான்னு தெரியாது. பட் நீண்ட நெடுங்காலமாக பெர்ஃபார்மன்ஸ் ட்ராக் ரெக்கார்டு உள்ள ஒரு ஃபண்ட் வருதுங்கிறதுனால சந்தையில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. வரக்கூடிய நாட்கள்ல அது பற்றிய மேலும் டீடைல்ஸ் வரும்பொழுது பார்க்கலாம். சந்தை ரொம்ப மிக்சட் பேக்கா தான் இருக்கு. இன்ஃபேக்ட் நேற்று நீங்க ஆட்டோமொபைல் டீடைல்ஸ் கூட பார்த்திருப்பீங்க. மாருதி ஹுண்டாயும் வந்து டீலர் டிஸ்பேட்ச்னு சொல்றோம் இல்லையா, மார்க்கெட்ல வித்தது கிடையாது, டீலர் வித்தது கிடையாது. சிஎம் டேட்டால இது வந்து டீலர் டிஸ்பேட்ச்னு பாத்தீங்கன்னா வந்து மாருதியும் ஹுண்டாயும் 12-13% குறைஞ்சிருக்கு. மாருதி 13% குறைஞ்சிருக்கு ஜூன் மாசத்துல. ஜூன் 2024 ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஜூன் 2025 ஹுண்டாய் 12% குறைஞ்சிருக்கு. ஆனால் அதே மாதிரி டாடா மோட்டார்ஸ் 15% குறைஞ்சிருக்கு. மஹிந்திரா மட்டும் 18% ஏறி இருக்கு. அவங்களுடைய டிசைன் கான்செப்ட்ஸ், அதோடைய லோ பேஸ், இதன் காரணமாக அது அதிகரிச்சிருக்கிறத பார்க்க முடிகிறது. மற்ற 3மே பேசஞ்சர் வெஹிக்கிள் டிஸ்பாட்சை பொறுத்த வரைக்கும் கணிசமாக குறைஞ்சிருக்குங்கிறது நம்ம இந்த இடத்துல குறிப்பாக கவனிக்க வேண்டும். இதெல்லாமே நமக்கு சந்தையினுடைய போக்கு வரக்கூடிய நாட்கள்ல, நாளை மறுநாளோ அடுத்த வாரமோ இல்லைனால் கூட அடுத்து வரக்கூடிய வாரங்கள்ல எப்படி இருக்குங்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு தெளிவா, இதுக்கு கான்ட்ரரியா நமக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்தாதான், டேட்டா வந்தாதான் சந்தை அதற்கு நேர்மாறாக. சிறப்புங்க சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சோ மச் சார். மகளுக்கு வரன் தேடுறீங்களா? கவலைய விடுங்க. உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை 25 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.